வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 13ல ஹைட்ரோகார்பன்ல உள்ள 33வது வினா. சரியா? ஒரு அல்கைல் டைஹாலைடிலிருந்து புரோப்பேனை எவ்வாறு தயாரிக்கலாம்? சரியா? புரோப் அப்படிங்கிறது எத்தனை கார்பன்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருந்தா அந்த அல்கைல் டைஹாலைடும் எப்படி இருக்கணும்? அல்கைல்ங்கிறது நமக்கு தெரியணும். டைஹாலைடும் இப்படித்தான் இருக்கணும். 3 கார்பன் உள்ளதா தான் இருக்கணும். சரியா? இந்த டைஹாலைடுங்காங்க அப்பனா 2 கார்பன்ல என்ன இருக்கு? புரோமினோ குளோரினோ இருக்கு. சரியா? புரோமின் எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்ப ஹைட்ரஜன் நிரப்பிடலாமா? இப்ப இங்க என்ன வரும்? ஹைட்ரஜனு CH2. இதுல 3 இணைதிறன் இருக்கு. ஒரு இணைதிறன் ஹைட்ரஜனால வருது. இதுல ஒரே ஒரு இணைதிறன் தான் இருக்கு. ஒரு இணைதிறன் ஹைட்ரஜனால வருது. சரியா? அப்பனா இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1,2 டைப்ரோமோ புரோப்பேன். சரியா? ஐபாக் நேம் எழுதலாமா? 1,2 டைப்ரோமோ. சரியா? டை புரோமோ புரோப்பேன். சரியா? இதோட ஐபாக் நேம். இப்போ இது நம்ம புரோப்பைனா மாத்தணும். புரோப்பைன்னா இரட்டை பிணைப்பு உள்ள ஒரு 3 கார்பன்ல என்ன இருக்கணும்? ஒரு இரட்டை பிணைப்பு உள்ள கார்பனா மாத்தணும். சரியா? காம்பவுண்ட் சேர்மமா மாத்தணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த புரோமினை நீக்கணும். அப்புறம் நீக்க வினைக்கு உள்ள ரியேஜென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரியா? இது என்ன செய்யும்? நீக்க வினை. வெறும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டீங்கன்னா பதிலீட்டு வினையில இன்வால்வ் ஆகும். சரியா? ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டதான் நீக்க வினையில, அதாவது நீக்கம் எப்படி நடக்கும்னா இந்த கார்பன் முதல் கார்பன்ல உள்ள புரோமின் வெளியேறும். அதே நேரத்துல இந்த 2வது கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன் வெளியேறும். சரியா? இப்ப எழுதிடலாமா? சரி. CH3 சி இந்த இடத்துல என்ன இருக்கு? புரோமின் அப்படியே இருக்கும். ஹைட்ரஜன் மட்டும் வெளியேறிடும். அடுத்து இங்க CH2 மட்டும் இருக்கும். புரோமின் வெளியேறணும். அப்பனா இதுல ஒரு இணைதிறன் குறையுது, இதுல ஒரு இணைதிறன் குறையுது. சரியா? இங்க புரோமினால வந்த இணைதிறன் 1, இங்க ஹைட்ரஜனால இந்த கார்பனுக்கு ஒரு இணைதிறன் இருக்கு. அந்த இணைதிறன் குறையதுனால 2க்கும் பொதுவா ஒரு இணைதிறனை நம்ம தான் உருவாக்கி போட்டுறணும். சரியா? புரியுதா? சரி. அடுத்து நமக்கு புரோப்பைன் தான் கேட்டிருக்காங்க. அப்பனா திரும்ப என்ன செய்யணும்? ஆல்கஹால் KOH போடையில இதுல ஒரு புரோமின் வெளியேறும், இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வெளியேறும். சரியா? அப்ப 2வது கார்பன்ல புரோமின் வெளியேறுது, அதாவது முதல் கார்பன்ல ஹைட்ரஜன் வெளியேறுது. அப்ப இதுல ஒரு இணைதிறன் குறையுது, இதுல ஒரு இணைதிறன் குறையுது. அப்ப 2 இணைதிறன் குறையதுனால 2க்கும் பொதுவா உள்ள கார்பனுக்கு இடையில என்ன பண்ணணும்? இரட்டை பிணைப்பு இருக்கிற இடத்துல 3 பிணைப்பை போட்டுறணும். சரியா? அடுத்து CH3 இங்க PR நீக்கிறணும். சரியா? 3 பிணைப்பை போட்டுட்டு இங்க என்ன போட்டணும்? CH போட்டணும். சரியா? அப்புறம் இதுதான் என்னது? புரோப்பைன். அந்த புரோப்பைன் எழுதிடலாமா? சரி. இதுல அதாவது புரோப்பைன் டைக்கல்ல இருந்து புரோப்பைன் எழுதினா போதும். சரியா? இதுதான் ஆன்சர்.